ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு தங்கத்தோட விலை வந்துட்டு ஏறிட்டே தான் போகுது. இதுக்கு மேலே ஏறுமா? இது எந்த இடத்துல போய் சார் நிக்கும்? சராசரி நம்மளோட வயசு எப்படி? எப்பயா யாருக்காவது குறைஞ்சிருக்கா? ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே இருக்கு. அது போல தான் இந்த தங்கத்தினுடைய விலையும். இன்னும் ஒரு 15, 20 வருஷம் வரைக்கும் தான் இந்த மாதிரி ஒரு விலை உயர்வுன்னு. அதுக்கப்புறம் தங்கமே இருக்காதா சார்? அதுதான் உண்மை. ஒரு காலத்துல வந்து 1 பவுன் வந்துட்டு ரூ. 24,000 ரூ. 25,000 வாங்கிட்டு இருந்த 1 பவுன் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரூ. 1,00,000 மேல இருக்கு. எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு சார். உலகம் மொத்தம் இருக்கிற எல்லா நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கம் 31,000 டன். அதற்கு ஈக்குவலா 31,000 டன் இந்தியாவிலேயே இருக்கு. மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யாரை சந்திச்சு பேச போறோம்னா கோல்டு குரு சாந்தகுமார் அவங்க கிட்ட தங்கத்தோட விலை வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஏறிட்டே தான் போகுது. அதை பத்தின முழுமையான தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? குட், நல்லா இருக்கும். சுத்தி அப்படி தங்கமா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கத்துக்கு நடுவுல உட்கார்ந்து பேசும்போது. ஏன்னா மக்கள் எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு கவலைன்னே சொல்லலாம் சார். ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்துட்டு தங்கத்தோட விலை வந்துட்டு ஏறிட்டே தான் போகுது. லாஸ்டா ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி பார்த்தா 10ல இருந்தது. அடுத்து நாளடைவுல 11 ஆச்சு, இப்ப 12 ஆச்சு. இப்ப பார்த்தா வந்து 12,800 rupees இன்றைய நிலைமைக்கு பார்த்தா 12,800 ரூபாய் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் ஏறுமா? இது எந்த இடத்துல போய் சார் நிக்கும்? முடிவு இருக்கா? முடிவு இல்லையா? இல்ல போய்க்கிட்டே இருக்குமா? இல்ல, இது எந்த இடத்துல நிக்கும்னே சொல்ல முடியாது. ஆ. எப்படி நாளுக்கு நாள் எல்லா தேவைகளும் பெருகிட்டு இருக்கோ, விலைவாசியும் எல்லா பொருட்களுடைய விலைவாசியும் உயர்ந்துக்கிட்டே இருக்கோ, எந்த ஒரு பொருளுடைய விலைவாசியாவது குறைஞ்சிருக்கா பார்த்தீங்களா? இருக்க 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 ஏறிக்கிட்டே இருக்கும். சராசரி நம்மளோட வயசு எப்படி? எப்பயா யாருக்காவது குறைஞ்சிருக்கா? ஒவ்வொரு வருஷமும் ஏறிக்கிட்டே இருக்கு. அது போல தான் இந்த தங்கத்தினுடைய விலையும். நான் அதை பொறுத்த வரைக்கும் தான் அப்படி தான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா கடந்த ஒரு 150 வருஷமாவே பார்த்தீங்கன்னா கூட தங்கத்தினுடைய ரேட் கொஞ்சம் கொஞ்சமா அன்னன்னைக்கு காலகட்டத்துக்கு எப்படி இருக்கோ, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு, அந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு, பண வரவுகள் எப்படி இருக்கு, ஜிடிபி எப்படி இருக்கு, இது எல்லாமே கருத்தில் வச்சு தான் கோல்டோடைய ப்ரைஸுமே அப்படியே உயர்ந்துக்கிட்டே இருக்கு. என்ன ஒன்று, நம்மளாம் தான் கொஞ்சம் ரொம்ப உஷாருன்னு சொல்லுவேன் என்னைய பொறுத்த வரைக்கும். ஆமாம். ஒரு 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தங்கத்தை சீன்றதுக்கு ஆளே கிடையாது. உலகத்தில் மற்ற நாடுகள் எல்லாமே பெருசாக யாருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கல தங்கத்துக்கு. அங்கே இருக்கிற மக்கள் கூட இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆனால் நம்ம மக்கள் ஆரம்ப காலத்திலேருந்து, பழங்காலத்திலேருந்து, இதிகாச காலத்திலேருந்து, புராண காலத்திலேருந்து தங்கத்துக்கு மீது ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மக்கள், நான் சொல்கிறது மக்கள், பப்ளிக் இன்வெஸ்ட் பண்ணி 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 தான் இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணால், முன்னேறிய நாடுகளை கம்பேர் பண்ணால் நம்ம ஒரு 8வது இடம் 10வது இடத்துல இருந்தால் கூட தங்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல நாம இருக்கோம். கண்டிப்பா. அது ஒரு பெருமையான விஷயம். கண்டிப்பா. நான் அப்படிதான் பார்க்குறேன். தங்க விலை ஒரு பக்கம் ஏறிடுச்சு, இன்னைக்கு சாமானியர்களை வாங்க முடியல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உலகத்திலே புத்திசாலி மக்கள் இந்திய மக்கள், அதுவும் குறிப்பாக தமிழக மக்கள் அப்படின்ற அளவுக்கு தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அதனால் அந்த காலத்துலேருந்தே சேர்த்து வச்சு இன்னைக்கு சராசரியாக பார்த்தோம்னா ஒவ்வொரு குடும்பங்கள்ட்டையும் ஆவரேஜ் 10 சவரன் நகை வச்சுருக்காங்க. கண்டிப்பா சார். அப்போது அந்த 10 சவரன் நகைன்னா அதனுடைய விலை 10 லட்ச ரூபா ஆச்சு. ஒருத்தட்ட 100 பவுன் இருக்கலாம், இன்னொருத்தட்ட 5 பவுன் இருக்கலாம். ஆவரேஜ் இது புள்ளியியல் கணக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் 10 சவரன் நகை இருக்குன்னு. அதாக சொல்லப்போனால் 26,000 டன்னுக்கு மேலே நம்ம மக்கள்கிட்ட மட்டும் இருக்குது. இது எதை குறிக்குது அப்படின்னா, உலகம் மொத்தம் இருக்கிற எல்லா நாடுகள்கிட்ட இருக்கிற தங்கம் 31,000 டன். அதற்கு ஈக்குவலாக 31,000 டன் இந்தியாவிலேயே இருக்குது. மக்கள்கிட்ட இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் அரசியல்வாதிகிட்ட இருக்குது, அதுக்கப்புறம் கோயில்களில் இன்னும் சில கோயில்கள்லாம் எவ்வளோ இருக்குன்னே இன்னும் வெளியில் வரல, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. இது எல்லாமே ஒட்டுக்க சேர்த்தோம்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்கிட்டையும் பேங்க்கில் ரிசர்வில் இருக்க தங்கத்தை விட நம்மள்ட்ட அதிகமாக இருக்குது. தங்கம் ஃபுல்லா நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்மகிட்ட தான் இருக்குது. அதாவது சொல்லப்போனால் உலகத்தில் 1,90,40,000 டன் 90,040 டன், அதாவது 2 லட்சம் டன் இன்னும் வரல.
1,90,040 டன் கோல்டு தான் இது வரைக்கும் வெட்டி பூமியிலேருந்து எடுத்து தங்கமா உலகம் ஃபுல்லா இருக்கு. அதுலயே 24% வந்து நம்மள்ட்ட இருக்கு. பரவால்ல சார். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் வந்துட்டு எப்பயுமே இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சீட்டு கட்டினாலும் வந்து நகை வாங்கணும்னா, ஒரு ரொம்ப கம்மியா சம்பளம் வாங்குறவங்களோட மைண்ட் செட் கூட என்னன்னா, தங்கம் வாங்குனா அது ஃபியூச்சர்ல நம்மளுக்கு உதவும். ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ, ஏதோ ஒரு வீடு கட்டுறதுக்கோ, ஏதோ ஒரு விஷயத்துக்கோ அந்த தங்கம் நம்மளுக்கு உதவும். வச்சோ, இல்ல வித்தோ நம்ம அத வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, தங்கத்துல தான் இப்ப இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டு இருக்கும்போது பயப்படுறாங்க. இத வாங்க முடியுமா? இத நம்ம எப்படி வாங்குவோம்? ஒரு காலத்துல வந்து 1 பவுன் வந்துட்டு ரூ. 24,000 ரூ. 25,000 வாங்கிட்டு இருந்த 1 பவுன் வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு ரூ. 1,00,000 மேல இருக்கு. எப்படி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு சார். இந்த பயம் அதிகரிச்சுட்டே போகுமா? இல்ல எந்த இடத்துலயாவது இல்ல தங்கத்தோட விலை குறையும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லங்க. குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது வந்து ஒரு சரியான விஷயம் இல்ல. ஏன்னா, ஏன் ஒரு சவரன் ரூ. 25,000 விக்கிறப்ப மட்டும், அன்னைக்கும் நம்ம அதிகம் அதிகம்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சாரார் இருந்துட்டு தான் இருந்தாங்க. ஆமா, அன்னைக்கு விலை கம்மி அப்புட்ன்ட்டு அத அக்செப்ட் பண்ணிட்டு எல்லாருமே போய் கோல்ட்ல போடலையே! ஆமா. கரெக்ட்டு தான். கரெக்ட்டா? இன்னைக்கு 1,00,000 இருக்கு. இன்னைக்கும் நம்ம சிலர் அதிகம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாளைக்கு 2,00,000 ஆனா கூட யாரால கண்ட்ரோல் பண்ணி தடுத்து நிறுத்த முடியும்? முடியாது. வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருப்பாங்க. வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அன்னைக்கு போறப்போ என்ன சொல்லுவாங்க? அட 2026 ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, வெறும் 1,00,000 தாங்க. இன்னைக்கு தாங்க இந்த விலை ஆயிப்போச்சுன்னுவாங்க. ஏன்? எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். 2024 1ஆம் தேதி ஒரு கிராம் வந்து ரூ. 5,910. கரெக்ட்டா 2 வருஷம் முன்னாடி. என்ன சொன்னோம்? அன்னைக்கு அத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோமா? இல்லையே! அன்னைக்கு என்ன நெனச்சுக்கிட்டு இருந்தோம்? இல்ல, இல்ல இன்னும் கொஞ்சம் குறையாதா? வாங்க மாட்டோமா? அப்படின்னு சிலர் நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, அதற்கு மாறா டபுள்க்கும் மேல ஆயிப்போச்சு. இப்போ. ஆமா சார். இப்ப என்ன நெனைக்கிறோம் நம்ம மனசு? அந்த ரூ. 5,900 இருந்தா பரவால்ல. அடுத்த வருஷம் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ரூ. 7,150 வந்துச்சு. அந்த ரூ. 7,150 இருந்தா பரவால்ல. அதாவது போன வருஷம் 2025 ஜனவரி 1ஆம் தேதி. உண்மைதான், உண்மைதான். ஆமா, அப்படி இருந்துச்சு. ஆமா. ஆனா இந்த ஜனவரி 1, 2026 12,440 ஆயிடுச்சு. இப்ப ஜனவரி 1, 2027க்கு இந்த 12,440 இருக்குமான்னா, இருக்காது. கண்டிப்பா. இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க பாருங்க. நான் இருக்காது சார். சொல்றதுக்குள்ளயே ஆமா. ஆஸ் எ ஜுவல்லரி ஓனராவோ, ஒரு இதெல்லாமே ஃபினான்ஷியல் ஒரு அனலைஸ் பண்ணிக்கிட்டு நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம், நாளுக்கு நாள். அப்படி இருக்க நாங்க சொல்றத காட்டியும் நீங்களே சொல்லிட்டீங்க, இருக்காது. அப்ப ஏன்னா என்ன இந்த 3 நாள் 4 நாட்கள்லயே பார்க்குறோம். 12,400, 12,550, 12,700 இன்னைக்கு பார்த்தா 12,800 800 அப்படின்னு இருக்கு. அப்படி போய்க்கிட்டு இருக்கு. இதுல வேற அங்கங்க பிரச்சனைகள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. இப்ப ட்ரம்ப் அதிபரானாரு. அவரு வந்தாலும் ஒரு கூத்து ஆடிக்கிட்டே இருந்தாரு. டாரிஃப் வார் அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுச்சு. மற்ற துறைகள் ஷேர் மார்க்கெட் டவுன் ஆச்சு. அன்எம்ப்ளாய்மென்ட் ப்ராப்ளமு. வங்கி துறையில பார்த்தீங்கன்னா, அதற்கு நிகரான டெபாசிட்க்கு நிகரான வட்டி விகிதத்த குறைச்சாங்க. அதனால பெரும் முதலீட்டாளர்கள் வாங்கிட்டு இருந்தாங்க. பல நாடுகள் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாரி காரணங்கள வந்து அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த லாஸ் இவ்ளோ அடுக்குன காரணத்தோட நிக்குமான்னா நிக்காது. இப்ப வெனிசுலா அதிபர வந்து மதுரோவ வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அதனால ஒரு விலை உயர்ந்துச்சு. இந்த மாரி பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆகணும். அப்படி இருக்கும் பட்சத்தில அதனுடைய தாக்கம் எல்லாம் தங்கத்தின் மீது வந்து விழுது. எங்க அடிச்சாலும் தங்கத்துல தான் தங்கம் வந்து விழுகுது. தங்கத்துக்கு தான் வலிக்குது. ஆமா. அப்படின்றப்போ அதனுடைய தாக்கம் தங்கத்தில வந்து இன்னும் கூட பாருங்க, ட்ரம்ப் வந்து திருப்பி ஏதோ ஒரு 500% டாரிஃப் வந்து உயர்த்தப் போறாரு. ரஷ்யாவுக்கும் நமக்கும் இந்த ஆயில் பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு இல்லையா? ரஷ்யா, பிரேசில், ரஷ்யா, சைனா, ரஷ்யா, இந்தியா இந்த மாரி ஆயில் பரிவர்த்தனை வந்து இவங்க வந்து எல்லாமே நிப்பாட்டிட்டு டாலர்ல தான் வாங்கணும் அப்படின்ற மாரி. அப்படி இல்லன்னா 500% டாரிஃப்ன்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. மசோதாவ பாஸ் பண்ணிட்டதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பண்ண போறதா. இதெல்லாம் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா அதனுடைய தாக்கமும் கடைசியில தங்கத்துக்கு தான் வரும். தங்கத்துக்கு தான் வரும். இல்ல முதல்ல கொஞ்சுவோம் சார். என் தங்கம், என் செல்லம் அப்படின்னு சொல்லி அதிகமா தங்கமே அப்படிதான் கொஞ்சம். தங்கம்னு கொஞ்சுனா கூட அது காசு அப்படிங்கிற மாரி அந்த வார்த்தையோட தங்கம் அப்படிங்கிற வார்த்தையோட மதிப்பு வந்து எங்கேயோ போய் நிக்கிது. இத அததான் சொல்ல வரேன். இத உணர்ந்தவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, இத எல்லாமே நம்ம மக்கள் தான். வேற எந்த கண்ட்ரிலயுமே தங்கமே, வைரமேன்னு கொஞ்சல. கோல்டு, டைமண்ட் கொஞ்சல. ஆனா நம்ம தான் அந்த காலத்துல இருந்தே தங்கமே, வைரமே அப்போ அது ஒரு ப்ரீஷியஸ் மெட்டல்ன்றத நம்ம முன்னோர்கள் கணிச்சுட்டாங்க. இது பின்னாடி வந்து வரப்போகக்கூடிய ஒரு விஷயம். அதே மாரி தான் இப்ப கூட நம்ம கணிச்சிருக்கு எப்படி பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 15, 20 வருஷம் வரைக்கும் தான் இந்த மாரி ஒரு விலை உயர்வுன்னு.
அதுக்கப்புறம் தங்கமே இருக்காதா சார்? அதுதான் உண்மை. தங்கம் யார் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. டிமாண்ட் அண்ட் சப்ளைய பொறுத்து இருக்கு. இது இப்போ இந்த இந்த படத்துலலாம் காமிப்பாங்கல்ல சார், இவர்கிட்ட இவ்வளவு தங்கம் இருக்கு. ஸ்மக்லிங் படம் அந்த மாதிரி அந்த ஆயிருமா? மாரி தான் ஆகும். ஏன்னா, இப்பயாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஆமா. தங்கம் வந்து கோல்டு கட்டுப்பாடு. இந்த ரேட்டு தான் சொல்லி ஒரு அசோசியேஷன் வந்து ரேட்ட ஃபிக்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, யார் தங்கம் விக்க வராங்களோ ஆன்லைன்ல, அவங்க இன்னைக்கு ரூ. 25,000 கிராம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு யாராவது அந்த விலை குடுத்து வாங்குறவங்க இருந்தா வாங்குவாங்க. இல்லன்னா பிட் பண்ணுவாங்க. இல்லங்க 18,000க்கு தர்றீங்களா? இன்னொருத்தர் 18,500 தர்றீங்களா? 19,000 அப்ப யார் ஜாஸ்தி கேட்கறாங்களோ அவங்க வாங்குவாங்க. அந்த மாரி தான் வரக்கூடிய நாட்கள். அதான் நான் சொல்ல ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம். தங்கத்தோட நிலைப்பாடு அப்ப அப்படி இருக்கும். அதற்குள்ள வேற ஏதாவது ஒரு சுரங்கத்திலிருந்து தங்கம் கிடைச்சாலோ, இல்ல வேற மாற்று வழி வந்தாலோ உண்டு. மாற்று வழின்றது இதுவரைக்கும் வர்ற மாரி தெரியல. சுரங்கத்திலேருந்து தங்கம் கிடைக்கிறதும் அவ்வளோ எளிதான விஷயமும் இல்ல. அதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்னா ஆல்ரெடியே எல்லாம் ஓட்ட போட்டு உறிஞ்சிட்டானுங்க. இருக்கிற தங்கத்த எல்லாத்தையுமே சொரண்டி எடுத்துட்டாங்க. சொரண்டி எடுத்தாச்சு. ஓகே. அதெல்லாம் அது கஷ்டம். ஓகே. சரி, இப்போ நீங்க தங்கத்த பத்தி விஷயங்கள் சொன்னீங்க. ஒரு காலத்துல நம்ம அம்மாலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, என் கல்யாணத்துக்கு ரூ. 120 வாங்குனாங்க. என் கல்யாணத்தப்ப ரூ. 7 வாங்குனாங்க. அப்படி இந்த தங்கம் வந்து இப்போ வந்து நீங்க சொன்ன மாரி எங்கேயோ வந்து நிக்கிது. ஸோ தங்கத்தோட விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போகும்போது, எல்லாரோட பார்வையும் தங்கத்துல தான் நம்மனால இன்வெஸ்ட் பண்ண முடியல. வெள்ளியவாது வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளி பக்கம் போறாங்க. வெள்ளியில நல்லா வெயிட்டா ஏதாவது வாங்குறது, வெள்ளி காயின் வாங்கி வைக்கிறாங்க. ஸோ வெள்ளி பக்கம் போகும்போது அந்த வெள்ளியோட விலையும் தங்கத்தோட விலைக்கு நிகரா வருமா? ஆ நிகரா வருதுன்றத விட, என்னுடைய கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா, அது அதிகமாயிருமா? அதிகமாயிடும். என்ன சார் குண்ட தூக்கி போடுறீங்க? அதான் எந்த மாரி அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருக்கு. 1994லேருந்து 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1 பவுன் தங்கம் ரூ. 4,000. அப்போ 3 பவுன் தங்கம் எவ்வளோ? ரூ. 12,000. 12,000. ஆ. ஸோ 1 பவுன் தங்கம் ரூ. 4,000. 3 பவுன் தங்கம் ரூ. 12,000. அன்னைக்கு 1 கிராம் வெள்ளி ரூ. 12. 1 கிலோ வெள்ளி ரூ. 12,000. அப்போ 3 சவரன் நகை ஈக்குவல் டூ 1 கேஜி சில்வர். கரெக்ட்டா? கரெக்ட் சார். இது ரேட். அன்னைக்கு இருந்த கணக்கு. அதே ரேஷியோல தான் தங்கமும் வெள்ளியும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா, இன்னைக்கு லாஸ்ட்ல வந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, 1 சவரன் நகை ரூ. 1,02,400 இன்னைக்கு ரேட். இன்னைக்கு ரேட். ஆமா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில, அப்போ 3 சவரன் நகையோட விலை 3,07,000 8,000 வந்துருச்சு. ஆனா வெள்ளி எவ்வளோ இருக்கு? 1 கிலோ ரூ. 2,71,000 2,68,000 தான் இருக்கு. அது இன்னும் 3,08,000 வரணும். சொல்றத பார்த்தா வந்துரும் போல. வந்துரும். அது மட்டும் இல்ல. வந்தா நின்னா சந்தோஷம். ஆனா அதோட தாண்டி வரும். அதோட நிக்குமானா, அதையோட நிக்காது. ஏன் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். ஆமா சார். அந்த அளவுக்கு இந்த வெள்ளி வந்து இப்ப இன்னும் ஏறும். ஏன் ஏறப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து வெறும் வர்த்தக ரீதியா மட்டும் பார்க்கக்கூடாது எப்பயுமே. நான் அதான் சொல்லுவேன். சில விஷயத்த எல்லாத்தையுமே லாப நோக்கத்தோடயோ, இல்ல எல்லா விஷயத்தையுமே விற்பனை இந்த இந்த மாரி பிசினஸ் பார்க்கணும். மைண்ட்லயே என்ன பார்க்கக்கூடாது. பிசினஸ் மைண்ட் இல்லாம, ஆ. என்ன நடந்துகிட்டு இருக்கு? நம்ம சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னு பார்த்தோன்னா, தங்கம் வந்து ஒரு முதலீட்டு பொருளா மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா சார். கண்டிப்பா. அது வேற எந்த யூசேஜ் இருக்கா? கிடையவே கிடையாது. அது சில சேஃப். பேர் ஒரு மதிப்புக்கு கூட போட்டுது. தங்கம் போட்டிருந்தா தான் நம்மள மதிப்பாங்க அப்படிங்கிற அதுதான். ஒரு விஷயமே இருக்கு. எண்ட் ஆஃப் தி டே மதிப்பாங்கன்னு இருந்தா கூட, அதுவுமே வந்து மற்ற பொருள்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தங்கம் தான். ஏன்னா, அதோட ரீசேல் வேல்யூ இருக்கு. ஆமா. இப்போ ஒரு பிராண்டட் கம்பெனி, ஒரு பிராண்டட் கம்பெனியோட பொருள் ஒரு ரூ. 10,00,000 இருந்துச்சுன்னா, நீங்க வாங்குவீங்க. நாளைக்கு ரீசேல் வேல்யூன்னு போச்சுன்னா, அதுக்கு ரூ. 5,00,000 ஆயிடும். கண்டிப்பா சார். அதுவும் 10, 15 வருஷம் கழிச்சு போச்சுன்னா, ரூ. 3,00,000 ஆயிடும். ஆனா, அதே அந்த ரூ. 10,00,000க்கு தங்கத்த வாங்கி வச்சீங்கன்னா, சைனாவோ, டாலராவோ போட்டிருந்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அதனுடைய விலை ரூ. 10,00,000 வாங்குன பொருள் இன்னைக்கு ரூ. 50,00,000. தொடர்ந்து தங்கத்த பத்தின நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.